குர்த்தி கலெக்ஷன்ஸ் வந்துட்டு ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஜார்லேருந்து நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து 2 குர்த்தி வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். அதில் வந்து நான் எது வந்து வாங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ கெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோட லாஸ்ட்டில் வந்து நான் சொல்கிறேன் எது வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த தடவை ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஜாரில் இந்த மாதிரி நிறைய இயரிங் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துட்டு பாருங்கள். அப்போ தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி நிறைய இயரிங் கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஷாப்பை விசிட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக வந்து செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி லஞ்ச் பேக், அதுக்கப்புறம் வந்துட்டு பேக், அதுக்கப்புறமா ட்ராவல் பேக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேக் கலெக்ஷன்ஸ்லாம் ஜஸ்ட் 150 ருபீஸில் நிறையவே இருந்துச்சு. ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு கிறிஸ்பி க்ரீம்க்கு வந்து வந்தாச்சு. மேக்னா வந்து ரொம்ப நாளாக டோனட் கேட்டுகிட்டே இருந்தால் சரி எனக்கும் சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோனட் ஷாப்புக்கு வந்தால் இங்கே பார்த்தா ஹாரி பாட்டர் தீமில் நிறைய டோனட் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. பாக்ஸுமே வந்துட்டு உங்களுக்கு ஹாரி பாட்டர் தீமில் வந்து கொடுத்துருந்தாங்க. நாங்கள் வந்துட்டு என்னெல்லாம் டோனட் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி வந்து காமிக்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறமா டோனட் வந்து ட்ரை பண்ணுறோம். மேக்னா ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தால் அதனால் இன்றைக்கி வந்து வாங்கியாச்சு. ஃபைனலாக இந்த ஃப்ளேவர்ஸ் தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஹாரி பாட்டர் தீமில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ரெட் கலர் டோனட் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். இதோட நேம்லாம் எனக்கு மறந்துடுச்சு. ஷாப்பை விசிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. உள்ளே வந்து உங்களுக்கு ஓரியோ குக்கீஸ் மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. க்ரீம் வித் ஓரியோ குக்கி மாதிரி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த குட்டி பொண்ணு டோனட் கேட்டுச்சுன்னு டோனட் வாங்கி கொடுத்தா இது வந்து வேறு என்னெல்லாமோ கேட்டுச்சு. அது என்ன நீங்களே பாருங்கள். பர்கர் இருக்கா? வல்கர் இல்லையா? பர்கர் அதெல்லாம் இல்லைங்க. இல்ல பிஸா இல்லைங்க. இல்ல சிக்காங்கோக்கா இது மாதிரி இல்லாதது எல்லாத்தையும் கேட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்கு. டோனட்லாம் சாப்பிட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு ரைடுக்கு வந்து கிளம்பியாச்சு. மேக்னா குட்டியோட டே இன்னைக்குன்றதுனால மேக்னா என்னெல்லாம் கேட்டாலும் அது எல்லாமே வந்து பண்ணியாச்சு. அந்த அம்மா ட்ரெயின் ரைட் போயிட்டு வரதுக்குள்ளேயும் நான் ஒரு மசாஜை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மசாஜ் மிஷினில் வந்து நான் போய் உட்காந்துட்டேன். அங்கே ஆப்போசிட்லேயே பேண்டலூன்ஸ் இருக்குது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். எக்ஸ்பிரஸ் அவென்யூ ரெகுலராக போகிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பேண்டலூன்ஸ்லேயும் எந்த ஒரு ஆஃபரும் இல்லை. அதனால இந்த வீடியோ பார்த்துட்ருக்கேன். நீங்கள் நெக்ஸ்ட் வீக்கெலாம் வந்து தயவு செஞ்சு ஷாப்பிங்க்கு வந்து போயிடாதீங்க. செம்மையாக காண்டாயிடுவீங்க. ஏன்னா எந்த ஒரு ஆஃபருமே இப்போதைக்கு கிடையாது. எனக்கு தெரிஞ்சு 1ஆம் தேதிக்கு மேலே அதுக்கப்புறமா தான் வந்து ஆஃபர்லாம் வந்து வரும்னு நினைக்கிறேன், தீபாவளி ஆஃபர். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணியே வந்து ஷாப்பிங் பண்ணுங்கள். இப்போ அவசரப்பட்டு போய் என்ன மாதிரி பல்பு வாங்கிடாதீங்க. சீக்கிரமாக போய் ஷாப்பிங் பண்ணிடலாம். எதுக்கு கூட்டத்துலலாம் போய் நசுங்கணும் அப்படின்னு நினைக்க வேணாம். கூட்டத்திலே நசுங்கியே ஷாப்பிங்